மருமகள் தன்னை வசைபாடுவது பர்வதம் காதில் விழுகிறது. பல தடவை மகனிடம் சொல்லியும் கேட்கவில்லை என பர்வதம் சற்று மன வருத்தத்துடன் இருந்தான். மகன் வீட்டிற்குள் நுழைந்தான். நான் உன் தங்கையை பார்த்துவிட்டு வரேன்பா, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கண்ணுக்குள்ளேயே இருக்கிறா என்றாள் பர்வதம். சரி, போயிட்டு வாங்கம்மா என்றான். பர்வதம் தன்னிடம் இருக்கும் சில துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மகள் வீட்டிற்கு சென்றான். வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? அண்ணா, அண்ணி, குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க என்றபடியே அம்மாவை கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் நிவேதா. மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரா? குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்களா? பெரிய மருமகளுக்கும் எனக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. இந்த வீடு உன் பெயரில் தானே இருக்கு, அதனால திமுறா என்று கேட்டு ஒரு முறை என்னை அடித்து விட்டாள் என் மருமகள். நான் உன் அண்ணனிடம் சொன்னேன். ஆனால் அவன் அதை அவளிடம் கேட்கவும் இல்லை, பெரிதாக அதை கண்டு கொள்ளவும் இல்லை என்று தேம்பி தேம்பி அழுதாள். அம்மாவின் அழுகையால் நிவேதாவின் கண்ணும் கலங்கியது. இங்க என் கூடயே இருக்கலாமா, ஆனா என் மாமியார் எதுவும் சொல்லுவாங்களேன்னு பயமா இருக்கு என்றாள் நிவேதா. பரவாயில்லை, நீ உன் பொழப்ப பாரு, நான் உன் சின்ன அண்ணா வீட்டிற்கு போகிறேன். குழந்தைகள் வந்தா பார்த்துட்டு போறேம்மா. குழந்தைகளுடன் சற்று நேரம் பொழுதை கழித்தாள். போயிட்டு வரம்மா, மாப்பிள்ளை வந்தா சொல்லிடு என்று தன் சின்ன மகன் வீட்டிற்கு புறப்பட்டாள் பர்வதம். டக் டக் என கதவை தட்டுகிற சத்தம் கேட்ட கதவை திறந்தாள் வசந்தா. வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? அங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்க என்றாள். எல்லாம் நலந்தாமா என்று நடந்தவை எல்லாம் வசந்தாவிடம் கூறினாள் பர்வதம். அடப்பாவுமே, இவ்வளோ விஷயமா நடந்துருச்சா? அதான் சொன்னேன் நீங்க இங்கேயே இருங்கன்னு. நான் பல தடவை சொன்னேன், ஆனா நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க என வசந்தா சொல்ல, சின்ன வீடு, மகனுக்கும் வருமானம் கம்மி, அதான் உங்களை தொந்தரவு கொடுக்க வேண்டாம்னு நினைச்சேன் பர்வதம் கூறினாள். அப்படியெல்லாம் இல்லை அத்தை, எந்த கஷ்டம் வந்தாலும் என் குழந்தைய நான் பார்க்காம இருப்பேனா? அந்த மாதிரி தான் என் வீட்டுக்காரரை பெற்ற தாய் உங்களையும் பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கிறோம். சரி சரி, பாட்டியை 2 பேரும் கொஞ்சியது போதும், வாங்க சாப்பிடலாம் என குழந்தைகளை கூப்பிட்டாள் வசந்தா. உங்க பையன் வர நேரம் ஆகும், வாங்க அத்தை சாப்பிடலாம் என்றாள். சாப்பாட்டு வேலை முடிந்தது. அனைவரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். திடீரென போலீஸ்காரர் ஒருவர் வாசலில், இங்க யாருமா வசந்தா? உங்களை ஜிஹெச்சுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொன்னார். உடனே பதட்டத்துடன் வசந்தா ஆஸ்பத்திரிக்கு விரைந்தார். உன் கணவன் சாலை விபத்தில் இறந்துட்டார், பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம், போய் பாருங்கள், நீங்க தான் உடலை அடையாளம் சொல்லணும் என்றார். கணவனை கட்டி அழுதாள். 2 குழந்தையுடன் என்னை தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்களே என துயரம் தாங்காமல் கதறி கதறி அழுதாள். காரியம் அனைத்து முடிந்தது. சொந்த பந்தம் எல்லாம் சென்று விட்டார்கள். வசந்தா ஒன்றும் புரியாத நிலையில் இருந்தாள். பர்வதம் வசந்தாவிடம் சென்று, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் உங்க மாமா இறந்து போனார், ஆனா நான் என் மனசை தளர விடலை. 3 குழந்தைங்களையும் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் செய்து வச்சேன். நீ மனம் தளராத, நான் உனக்கு துணையா இருக்கேன் என்று ஆறுதல் கூறினாள். வசந்தாவுக்கு அத்தையின் பேச்சு ஆறுதலாகவும் மன தைரியத்தையும் கொடுத்தது. வசந்தாவும் கடுமையாக உழைத்தாள். வீட்டிற்கு அருகில் இட்லி கடை ஒன்றை போட்டு நடத்தி வந்தாள். பர்வதமும் அவளுக்கு உதவியாக இருந்தாள். குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்தாள். நாளடைவில் பர்வதத்தின் உடல்நிலை மோசமாக ஆரம்பித்தது. ஒருபுறம் குழந்தைகள், வியாபாரம், மறுபுறம் அத்தையும் நன்றாக கவனித்துக் கொண்டாள். நாட்கள் நகர்ந்தது. குழந்தைகளின் படிப்பும் முடிந்தது. ஒரு நல்ல வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். வசந்தாவின் வாழ்க்கையில் கொஞ்சம் வசந்தம் வீச ஆரம்பித்தது. பர்வதத்தின் உடம்பு மிகவும் மோசமானது. பெரிய மருமகனும் பர்வதத்தை அவர்கள் வீட்டிற்கு கொண்டு செல்லவும், பர்வதத்தின் பெயரில் இருக்கும் வீட்டை கடைசி நேரத்தில் எழுதி வாங்கிவிடலாம் என்றும் திட்டம் தீட்டினார்கள். பெரிய மகன், மருமகள், மகள், மருமகன் என அனைவரும் வசந்தா வீட்டிற்கு வந்தார்கள். வசந்தா அனைவரையும் வரவேற்றாள். சிறிது நேரம் கழித்து மருமகன், அத்தையை நாங்கள் சிறிது நாள் எங்கள் வீட்டில் வைத்து பார்க்கலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்றார். உடனே பெரிய மருமகள், இல்ல அண்ணா, இவ்வளவு நாள் வசந்தா கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டா, இப்பயாவது நான் பார்த்து கொள்ளலான்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். உடனே வசந்தா குறுக்கிட்டு, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அக்கா, அவங்க இங்கேயே இருக்கட்டும், அத்தைக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கூட்டிக்கிட்டு போங்க என்றார். அப்போ அத்தைய இங்கேயே வைத்து அந்த வீட்டை எழுதி வாங்கலான்னு திட்டம் போடுறியா என்று பெரிய மருமகள் கேட்டாள்.
அதற்கு வசந்தாவோ, அக்கா கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அந்த வீட்டில் எனக்கும் பங்கு இருக்குது, ஆனால் அது எனக்கு வேண்டவே வேண்டாம். அதுக்காக நான் ஒன்றும் அத்தையை பார்க்கல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அதை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று கட்டன் ரைட்டாக பேசினாள். பர்வதம் மெதுவான குரலில், கொஞ்சம் நான் பேசுறத கேளுங்க. வசந்தா என்ன ஒரு குழந்தை போல தான் பார்த்துக்கிட்டா. எத்தனையோ கஷ்டத்திலும் என் மனசு நோகாம பார்த்து கொண்ட அவளை இப்படி யாரும் தவறாக சொல்லாதீங்க. இன்னொரு ஜென்மம் இருந்தால் வசந்தா எனக்கு மகளா பிறக்கணும். எனக்கு எங்கும் வர விருப்பமில்லை. வசந்தாவின் கையில்தான் என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று பர்வதம் சொன்னார். இதை கேட்டதும் வசந்தாவின் கண்கள் கலங்கியது. ஓடிப்போய் தன்னுடைய அத்தையான பர்வதத்தின் காலை பிடித்து கதறி அழுதான். பக்கத்தில் வாமா என்று கூப்பிட்டு அவளுடைய தலையில் கையை வைத்து, நீ நல்லா இருப்பமா என்று ஆசிர்வாதத்துடன் பர்வதத்தின் உயிர் பிரிந்தது. கணவனை இழந்த முதல் இன்று வரை எனக்கு ஒரு தாயாகவும் நலம் விரும்பியாகவும் இருந்த உங்களை இழந்து விட்டேனே என்று கதறினாள் வசந்தா. உயிரில்லா இந்த வீட்டை விரும்பி உயிருள்ள மக்களை நேசிக்காததை நினைத்து நினைத்து பெரிய மருமகள் குற்ற உணர்வால் வருந்தினாள். தன்னை பெற்றெடுத்த தாயை கவனிக்காததை எண்ணி எண்ணி பெரிய மகனின் மனம் உறுத்தியது. நம்மில் பலரும் உயிரற்ற பொருட்களின் மேல் கொண்ட ஆசையையும் அக்கறையையும் உயிருள்ளவர்களின் மீது காண்பிக்க ஏனோ தவறுகிறோம். மனித நேயம் மறந்து மூடர்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சுயநலத்தை விட்டு மனித நேயத்தை வளர்ப்போம். நன்றி.